சிஜேபி கட்சியினருடைய முக்கியமான கோரிக்கை நிறைவேறியிருக்கு. அதாவது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக இருக்கக்கூடிய சூழல்ல சிஜேபி கட்சிக்கும் சரி, அங்க போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய டெல்லி ஜந்தர் மந்தர்ல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்துகள் கரப்பான் பூச்சிகளே அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆட்சியாளர்களை மாணவர்கள் பணிய வச்சுட்டாங்க அப்படின்னு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அன்புள்ள சோனம் வாங்சுக் அவர்களே மற்றும் அவங்களுக்கு துணையா, இளைஞர்களுக்கு துணையா நின்ற ஒவ்வொருவருமே உங்களால தான் இந்த ஆட்சியை மண்டியிட செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோட அவர் போராட்ட களத்தில் இருக்கிறது மாதிரியான ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இந்த வாழ்த்து பதிவை தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல திரை பிரபலங்களும் முக்கிய பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் கரப்பான் பூச்சி கட்சியினருக்கும் ஜென்சி இளைஞர்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. நேர்களே, நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிஜேபி கட்சியினர் மற்றும் அங்கே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுடைய முக்கிய கோரிக்கை 3 கோரிக்கைகள் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு வேற 2 கோரிக்கைகள் புதுசாக வச்சிருக்காங்க. நேற்று விடுக்கப்பட்ட கோரிக்கையில் முதன்மையான கோரிக்கை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிறதான். அந்த ஒரு கோரிக்கைக்காக தான் இன்னைக்கே பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கு. அதனால தான் பேச்சுவார்த்தை அந்த இறுதி கட்டமானது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த சூழல்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதை சிஜேபி கட்சியினரும் அங்க இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களும் கொண்டாடி இருக்கக்கூடிய சூழல்ல திரையுலகத்திலிருந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் கரப்பான் பூச்சிகளே அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அவர் ஆரம்பத்திலிருந்தே ஜென்சி இளைஞர்களுக்கு இந்த நீட் விவகாரத்தில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தன்னுடைய ஆதரவு குரலை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில இப்போ அந்த கரப்பான் பூச்சி கட்சியினருக்கும் இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.